தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளருமான தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி விருது பெற்ற என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறியிலிருந்து பாடலன் 20. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி. பாடல் 20. பெரியவர் தம் நோய் போல பிறர் நோய் கண்டு உள்ளம் எரியின் இழுது ஆவர் என்க. தெரியிழாய் மண்டு பிணியால் வருந்தும் பிற உறுப்பை கண்டு கழுழுமே கண். பெரியவர் தம் நோய் போல பிறர் நோய் கண்டு உள்ளம் எரியின் இழுது ஆவர் என்க. தெரியிழாய் மண்டு பிணியால் வருந்தும் பிற உறுப்பை கண்டு கழுழுமே கண். தெரியிழாய் தேர்ந்தெடுத்த ஆபரணங்களை அணிந்தவளே கண்கள். கண்கள் மண்டு பிணியால் வருந்தும் பிற உறுப்பை கண்டு முற்றிய நோயினால் துன்புறுகின்ற இதர அங்கங்களை பார்த்து கழுழும் அழும் கண்கள் அழும். அதுபோல பெரியவர் உயர்ந்த குணமுடையவர் பிறர் நோய் கண்டு மற்றவர்களுக்கு உண்டான நோயை பார்த்து தம் நோய் போல் உள்ளம் எரியின் இழுது ஆவர் என்க. தனக்கு வந்த நோய் போல கருதி நெருப்பிலையிட்ட நெய் போல உள்ளம் உருகுவர் என்று அறிவீர்களாக. அதாவது முற்றிய நோயினால் வேதனையுறும் பிற அங்கங்களை பார்த்து கண்ணானது கலங்குவது போல் உயர் குணத்தோர் மற்றவருடைய நோயைக் கண்டு தமக்கு வந்த நோய் போல எண்ணி நெருப்பில் இட்ட நெய் போல உருகுவர். மீண்டும் பாடலை பார்ப்போம். பெரியவர் தம் நோய் போல பிற நோய் கண்டு உள்ளம் எரியின் இழுது ஆவர் என்க. தெரியிழாய் மண்டு பிணியால் வருந்தும் பிற உறுப்பை கண்டு கழுழுமே கண். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மிக்க நன்றிகளையே மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.